தக்குவா இருந்தால் கோபத்தை விழுங்க முடியும். இன்றைக்கு நம்மால் கோபத்தை விழுங்க முடியவில்லை. நிறைய கணவன்மாரை பார்க்கிறோம், வீட்டில் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நிறைய தந்தைகளை பார்க்கிறோம், பிள்ளைகளோடு எப்படி நடக்கிறார்கள் என்பது தெரியும். சமுதாயத்திலே நிறைய பேரை பார்க்கிறோம், கோபம் வந்தவுடன் திட்டி தீர்க்கிறார்கள், அடிக்கிறார்கள், சண்டைக்கு போகிறார்கள், பெரிய பிரச்சனை, போலீஸ், கோர்ட் என்று அலைகிறார்கள். கோபத்தை விழுங்க முடியவில்லை. நான் எப்படியோ அவனை பழி தீர்த்தே தீருவேன் என்று சவால் விடக்கூடிய நிறைய பேரை இன்று சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் தக்வா இருந்தால் கோபத்தை விழுங்கலாம். பெண்கள் இன்றைக்கு கோபத்தை விழுங்க முடியாமல் இருக்கிறார்கள். மனைவிகளாக கோபத்தை விழுங்க முடியாமல் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுவதனால் எத்தனையோ குடும்பங்கள் என்று பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். தாய்மார் நிறைய பேர் அவர்களுக்கு வருகிற கோபத்தை விழுங்க முடியாமல் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய தாய்மார், கடுமையாக அடிக்கக்கூடியவர்கள், காயம் வரும் வரைக்கும் அடிக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். ஏன்? சில தாய்மார் திட்டி விடுகிறார்கள். கோபம் வருகிறது, கோபம் வந்தவுடன் பிள்ளைகளை திட்டி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்து விடுவான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்து விடுவான். ஏதோ நம்முடைய சமுதாயத்தில் கோபம் வரும்போது திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நல்ல வார்த்தை அது, நாசமத்து போவான் என்று. நாசமத்து போவான் என்றால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பது அர்த்தமாகும். ஆனால் நிறைய தாய்மார் நாசமாய் போவான் என்று திட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில கிராமப்புறங்களிலே மார்க்கம் கல்வி இல்லாத இடங்களில் நீங்கள் போய் பார்த்தால் மகனோடு கோபம் வரும், சொல்லி பார்ப்பார்கள், இல்லை என்றால் உனக்கு காரடிக்கும், கண்கட்டு போவாய் என்றெல்லாம் திட்டுகிற தாய்மாரை பார்க்கிறோம். இது கோபத்தின் வெளிப்பாடு. உண்மையிலே இது ஆபத்து. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திட்டுகிற விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. பிள்ளைகளை நீங்கள் கோபத்தில் திட்டினால் நடக்கும் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லி காட்டுகிறார்கள். ஜுரைஜ் என்ற ஒரு மிகப்பெரிய வணக்கவாளி இருந்தார். அவர் மிக நல்லவர், எந்த நேரமும் இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். தனக்கென்று பிரத்யேகமாக ஒரு இடத்தை அமைத்து மக்களோடு கலக்காமல் அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பதுதான் அவருடைய பழக்கம். ஒரு நாள் இவர் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். ஜுரைஜினுடைய தாய் வருகிறார், வந்து மகனை அழைக்கிறார். ஜுரைஜே, மகனே என்று கூப்பிடுகிறார். ஆனால் இவருக்கு ஒரு குழப்பம். நாம் வணக்கத்தில் இருக்கிறோம், வணக்கத்தை தொடர்வதா தாயின் அழைப்புக்கு பதில் சொல்வதா? இவர் யோசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்கிறோம், அழைப்பது தாய், எனவே நாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை தொடர்வோம் என்று முடிவெடுத்து தொடர்ந்து வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த தாய் அழைத்து அழைத்து பார்த்து அலுத்து போய் கோபம் வந்து விடுகிறது. கோபத்தை விழுங்க முடியாமல் அந்த தாய் சொல்லிவிடுகிறார், நீ ஒரு விபச்சாரியை சந்திக்காமல் மௌத்தாக மாட்டாய் என்று சொல்கிறார். அந்த காலத்தில் நம்ம இப்ப நாசமா போவா என்று திட்டுவது போல அந்த காலத்தில் உள்ள வழக்கம் என்னென்றால் இப்படி ஏசுவது. அப்ப அந்த தாய் ஏசி விடுகிறார், நீ ஒரு விபச்சாரியை சந்திக்காமல் மௌத்தாக மாட்டாய் என்று ஏசிட்டு போயிட்டார். அவர் பாரதூரமாக அதை எடுக்கல. அந்த நேரத்தில் கோபம் வந்தது, கோபத்தை விழுங்க முடியாமல் இப்படி திட்டி விட்டு போய்விட்டார். கடைசியிலே அந்த ஊரிலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி நடத்தை கெட்டு கற்பமாகி விடுகிறார். தவறான முறையில் வயிற்றிலே குழந்தை. இப்ப குழந்தை வளர்ந்து வருவதை பார்த்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை பிடித்து மிரட்டுகிறார்கள். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? அவனை நீ சொல்ல வேண்டும் என்று மிரட்டும் போது இந்த பெண்மணி யோசித்தார், இந்த ஊரில் மிக நல்லவர் ஜுரைஜ், அவரை சொன்னால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், விட்டு விடுவார்கள் என்று நினைத்து அந்த பெண்மணி உடனே என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தந்தை ஜுரைஜ் தான் என்று சொல்லிவிடுகிறார். பொதுவாக அன்புள்ள சகோதரிகளே, உலகத்தில் அப்போதிருந்து வருகிற மரபு என்னவென்றால், ஒருவன் மிக மோசமானவனாக இருப்பான், அயோக்கியனாக இருப்பான், சமுதாயத்திலே மிக கேவலமானவனாக இருப்பான், அவன் என்ன செய்தாலும் சமூகம் திரும்பி பார்க்காது. கெட்டவன் என்ன செய்தாலும் சமூகம் அதை பெரிதுபடுத்தாது. ஆனால் ஒரு நல்லவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட பெருசுபடுத்தும். இப்ப ஒரு மௌலவி, ஒரு நல்ல தாய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தவறுதலாக இடது கையால தண்ணி குடிச்சிட்டா அது பெரிய ஒரு இஷ்யூவா போகும். அல்லது ஒரு நிர்பந்தமான இடத்துல நின்று கொண்டு தண்ணீர் அருந்தினால் அது ஒரு பெரிய செய்தியா போகும்.
ஏன்னா நல்லவன் தப்பு செஞ்சால் அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. இந்த ஜுரைஜ் தப்பு செய்து விட்டார் என்று சொன்னதும் ஊர் மக்கள் எல்லோரும் ஆவேசப்படுகிறார்கள். அவனா செய்தான் என்று எல்லோரும் பூந்து ஜுரைஜை வெளியே இழுத்து போட்டு ஜுரைஜை அடிக்கிறார்கள். ஜுரைஜுடைய வணக்க ஸ்தலத்தை உடைத்து தரைமட்டமாக்குகிறார்கள். ஆனால் ஜுரைஜ் அல்லாஹோடு உள்ள தொடர்பை துண்டிக்கவில்லை. அவர் அழுது அழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கடைசியிலே அல்லாஹு தஆலா ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துகிறார். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பிரசவிக்கிறாள். குழந்தை பிறக்கிறது. ஊர் மக்கள் எல்லோரும் சுற்றி நிற்கிறார்கள். அப்போது பிறந்த குழந்தை பேசியது. அல்லாஹு அக்பர். அந்த குழந்தை பேசியது. அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய தந்தை இந்த ஏரியாவிலே ஆடு மேய்க்கக்கூடிய இன்னார்தான் என்று உண்மையான தந்தை அந்த குழந்தை காட்டி கொடுத்தது. அப்போது ஊர் மக்கள் எல்லோரும் கவலைப்பட்டார்கள், கை சேதப்பட்டார்கள். அவசரப்பட்டு விட்டோம், ஆத்திரப்பட்டு விட்டோம், ஜுரைஜை அடித்திருக்க கூடாது என்று ஜுரைஜிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய வணக்க ஸ்தலத்தை இருந்ததை விட சிறப்பாக கட்டி கொடுத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய் சாபமிட்டது நடந்து விட்டது. நீ ஒரு விபச்சாரியை சந்திக்காமல் மௌத்தாக மாட்டாய் என்று கோபத்தில் சாபமிட்டார், நடந்து விட்டது. எனவே நீங்க இந்த பயானுக்கு வந்ததற்கு குறைந்தது உங்களுடைய பிள்ளைகளை திட்டுகிற விஷயத்தை நீங்கள் விடுவீர்களாக இருந்தால் இதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். கோபம் வரும், கோபம் வராமல் இருக்க முடியாது. மனிதன் என்றால் கோபம் வர வேண்டும், கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை உடனே கையால், வாயால், ஆயுதத்தினால் வெளிப்படுத்துகிறவன் வீரன் அல்ல, ஒரு தக்வாதாரி அல்ல. கோபத்தை விழுங்கினால் அவன்தான் வீரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, எதிரியை உடனே அடித்து கீழே போடுகிறவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபத்தின் போது தன்னுடைய கோபத்தை அடக்குகிறானே அவன்தான் உண்மையான வீரன் என்று சொன்னார்கள். அவன்தான் உண்மையான தக்வாதாரி. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், வல் காதிமீனல் கைஸ், கோபம் வந்தால் தக்வா உள்ள மக்களால் விழுங்க முடியும். எனக்கு கோபம் வருகிறது, என்னால் கோபத்தை அடக்க முடியவில்லையா, கோபத்தை விழுங்க முடியவில்லையா, நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய உள்ளத்தில் இன்னும் தக்வா சரியாக வரவில்லை. இதுதான், இந்த முடிவுக்குத்தான் போக வேண்டும். கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்குவதற்கு என்னால் முடியாமல் போகிறது என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் தக்வா சரியான வகையில் இடம்பெறவில்லை என்பதுதான் என்னுடைய அர்த்தமாகும்.